பாஜக எம்எல்ஏக்கள் வந்து இப்போ எம்எல்ஏக்கள்னு சொல்ல எம்எல்ஏ அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இருக்கிறத குத்தி காட்டியிருக்கார் ஒருத்தர். ஒன்னே உண்டு அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரின்னு சொல்லி குத்தி காட்டியிருக்கார். யார் அவர்? அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அவர் தான் டீலிமிட்டேஷனால் தமிழ்நாடு எப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னா, இப்போ பாஜக எம்எல்ஏக்கள் இப்போ நம்ம சட்டமன்றத்தில் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, ஒரே ஒரு ஆள் இருந்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறத யாருமே கவனிக்காமல் உங்களை கலாய்ச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பங்கமாக கலாய்ச்சிருக்கார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். நாம் பொருளாதாரத்தில் மகாராஷ்டிராவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறோம். ஆனால் சட்டங்கள், பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய அனைத்து சட்டங்கள் ஏன் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது? ஏன்னா நம்மளுடைய குரல், நம்மளுடைய அதிகாரம் மக்கள் தொகையின் அடிப்படையில் இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. மக்கள் தொகையின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்களை உயர்த்த நினைத்தார்கள். பாரத பிரதம மந்திரியாக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் அதை தடுத்து நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி ஒரு சகோதரர்கள் சொல்லுகிறேன், உங்களுடைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களும் அதை தடுத்து நிப்பாட்டினார். அந்த ஜனநாயகத்தை நாங்கள் மதிக்கிறோம். இங்கு காங்கிரஸ் பிஜேபி என்பது அல்ல. பிஜேபி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு உங்களுடைய வழியிலிருந்தே சொல்லுகிறேன், நீங்கள் எந்திரித்து குரல் கொடுக்கிறீர்கள். 234 பேர் அவையில் இருக்கக்கூடிய ஒருவர் நீங்கள் குரல் கொடுக்கிறீர்கள். உங்களுடைய குரல் எங்கேயும் கேட்கவில்லை. உங்களுடைய வழி அது. இதே வழி நாளை தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடாது. பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடாது, தென்னிந்திய மாநிலத்துக்கு ஏற்படக்கூடாது. நீங்கள் பிஜேபி இருந்தாலும் ஒரு தமிழராக உணருங்கள் இந்த தீர்மானம் எதற்கு என்று.